Chapter 6, Sum number 6. From the following information, prepare the necessary subsidiary book for Nalanda Book Stores, 2017, December 1. Bought from M.S. Uma Devi and Kariti. Purchases book Lavarno. December 7, sold to Sri Devi and Co. and Kariti. This sales book Lavarno. December 10, bought from Subha and Co. இது வந்து பர்ச்சேசஸ் புக்கில் வரணும். டிசம்பர் 15 ரிட்டர்ன் எம்எஸ் உமா தேவி இது வந்து உங்களுக்கு ரிட்டர்னில் வரணும். பர்ச்சேசஸ் ரிட்டர்னில் வரணும். டிசம்பர் 18 சோல்டு குட்ஸ் டு குப்தா பிரதர்ஸ் அண்ட் கரீட்டர் சேல்ஸ் புக்கில் வரணும். டிசம்பர் 26 ரிட்டர்ன் 6 காப்பீஸ் ஆஃப் எக்கனாமிக் சுபா உங்களுக்கு வந்து எதில் வருது அப்படின்னு பார்க்கலாம். பர்ச்சேசஸ் வருது. சுபா ரிட்டர்ன்னா பர்ச்சேசஸ் ரிட்டர்னில் வரணும். எப்படி சம் போகிறதுன்றத பார்க்கலாம். In the books of Nalanda book stores, first upon is purchases book account open பண்றோம். So date particulars, inward invoice number, LF amount, inner column and outer column. 2017 December 1, MS Uma Devi, 100 copies, business statistics book, rupees 80 each. ஒரு புக்கோட ரேட் எவ்வளவு 80 rupees. 100 புக்குக்கு எவ்வளோ அப்படின்னா 100 into 80 8,000. ஸோ நெக்ஸ்ட் வந்து 100 copies accountancy book at rupees 150 each. 100 books வாங்கியிருக்காங்க. ஒரு புக்கோட ரேட்டு 150. அப்போ 100 into 150 15,000. இப்போ இது ரெண்டு இன்னர் காலத்தில் போட்டு ஆட் பண்ணுறோம். 8,000 plus 15,000 23,000. நெக்ஸ்ட் டிசம்பர் 10 bought from Subha and company. This is bought உடைய ஐட்டம்ஸ்லாம் பர்ச்சேசஸ் என்னென்ன ஐட்டமாக இருக்கோ அதெல்லாம் இங்கே எடுத்துகிட்டு வரோம் பர்ச்சேசஸ் புக்கில். ஸோ 7 வராது, அது சோல்டில் இருக்கிறதுனால அது சேல்ஸ் புக்கில் வரும். சுபா அண்ட் கம்பெனி 40 copies ஆஃப் எக்கனாமிக்ஸ் புக் அட் each 80 rupees. 40 புக்ஸு இன்ட்டு ஒரு each புக்கோட ரேட்டு 80. 40 into 80 3,200 வருது. அவங்க டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. லெஸ் ட்ரேடு டிஸ்கவுண்ட் 15%. 3,200 into 15 divided by 100. 15% கண்டுபிடிச்சா 480 வருது. இப்போ 3,200ல் 480 மைனஸ் லெஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து வர ஆன்சர் 2,720. இப்போ பர்ச்சேசஸ் புக்கோட ஐட்டம்ஸ் முடிஞ்சிடுச்சு, அதனால தான் ஆட் பண்ணி காட்டுறோம். 23,000 + 2,720 ஆட் பண்ணால் 25,720. இது பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டேட்டா. நெக்ஸ்ட்டு பர்ச்சேசஸ் ரிட்டர்ன் புக் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணுறோம். டேட்டு பர்டிகுலர்ஸ் டெபிட் நோட் நம்பர் எல்எஃப் அமௌண்ட்டு. இப்போ 2017 டிசம்பர் 15ல் ரிட்டர்ன் ஆகிருக்கு உமாதேவிட்டு. எம்எஸ் உமாதேவி 10 copies ஆஃப் அக்கௌண்டன்சி புக் அட் ஈச் 150. 10 புக்ஸ் ரிட்டர்ன் இருக்குது. 10 இன்ட்டு ஒரு புக்கோட ரேட்டு 150. 10 into 150 1,500 இஸ் டேமேஜ் இருக்கிறதுனால அது ரிமார்க்கில் நம்ம போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு டிசம்பர் 26 ரிட்டர்ன் ஆயிருக்கு. இதுவும் பர்ச்சேசஸ் ரிட்டர்ன் ஆயிருக்கு. சார் ரிட்டர்ன் 6 copies ஆஃப் எக்கனாமிக்ஸ் புக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க சுபா கம்பெனிலேருந்து. சுபா அண்ட் கம்பெனி 6 copies ஆஃப் எக்கனாமிக்ஸ் புக்ஸ் அட் rupees each 80 rupees. 6 into 80 இஸ் 480 வருதும். ஸோ டிஸ்கவுண்ட்டு வந்து 15% ஸ்டேட் டிஸ்கவுண்ட்டு. 480லேருந்து இன்ட்டு 15 divided by 100. 15 into divided by 100 கால்குலேட் பண்ணால் 72 rupees வந்து ட்ரேட் டிஸ்கவுண்ட்டு. 480ல் 72 rupees போயிடுச்சுன்னா 408. ஸோ 408 rupees. இப்போ நம்ம டோட்டலாக பர்ச்சேசஸ் ரிட்டர்ன் 1,500, 408 rupees ஆட் பண்ணோம்னா 1,908 வந்து பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டு, பர்ச்சேசஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டு கிரெடிட். இதுதான் பர்ச்சேசஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டோட வேல்யூ 1,980 rupees. ஸோ நெக்ஸ்ட் அக்கௌண்ட் ஓப்பன் சேல்ஸ் புக் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ டேட்டு பர்டிகுலர்ஸு, அவுட்வேர்டு இன்வாய்ஸ் நம்பர், எல்எஃப் அமௌண்ட்டு, இன்னர் காலத்தில் அமௌண்ட், அவுட்டர் காலத்தில் அமௌண்ட்டு. இதில் 2017 டிசம்பர் 7 சோல்டு டு ஸ்ரீதேவி அண்ட் கம்பெனி. ஸோ ஸ்ரீதேவி அண்ட் கம்பெனி 240 copies ஆஃப் பிஸ்னஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அட் rupees 90 each. 240 copies கேட்டிருக்காங்க. அதோட ரேட் எவ்வளவு? ஒரு காப்பிக்கு 90.
240 into 90 is 21,600. So next 250 copies of accountancy books at rupees 170 each. ஒரு புக்கோட ரேட்டு 170. இப்போ 250 புக்குக்கு 250 into 170 ஆட் பண்ணோம் மல்டிகேஷன் பண்ணோம்னா 42,500. இப்போ இன்னர் காலத்தில் ஆட் பண்ணணும் இருக்கிறது 21,600 42,500 ஆட் பண்ணால் 64,100 அவுட்டர் காலத்தில் போடணும். ஸோ நெக்ஸ்ட் டிசம்பர் 18 குப்தா பிரதர்ஸ் 200 copies of economics books at rupees 95. This is 200 into 95 multiplication பண்ணா 19,000 ஒரு போது டைரெக்டாக போட்டுடலாம். நெக்ஸ்ட் இதை ஆட் பண்ணோம்னா 64,100யும் 19,000 ஆட் பண்ணோம்னா 83,100. இதுதான் வந்து சேல்ஸ் அக்கௌண்டோட கிரெடிட் பேலன்ஸு. ஸோ நெக்ஸ்ட் வந்து சம் நம்பர் 7 கண்டினியூ பண்ணுறோம், அதை பாருங்கள். Sum number 7. Prepare a necessary subsidiary book in the books of Niranjan and also Sachin account and Muhil account from the following transactions for the month of February 2018. So February 1 purchases goods from Mughil traders. This purchases book la varnom. So February 4 sold goods to Sachin traders on credit. Sold goods na sales book la varnom. So February 6 sold goods to Manish traders on credit. Is a sold la கொடுத்திருந்தா sales book la வரணும். February 7 Sachin traders return ல வந்தா ரிட்டர்ன் வந்து சச்சின் எதில் வந்திருக்காங்கன்னு பார்க்கணும். குட் சோல்டுனா சேல்ஸ் ரிட்டர்னில் நமக்கு வரணும், சேல்ஸ் ரிட்டர்னில் வரணும். சச்சின் ரிட்டர்ன் குட்ஸ் டு முகில் ட்ரேடர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பர்ச்சேசஸ் ரிட்டர்ன் முகில் எதில் இருக்காரு, பர்ச்சேசஸ் பண்ணி அது ரிட்டர்ன் ஆகிருக்கு. இஸ் அ பர்ச்சேசஸ் ரிட்டர்ன். ஸோ February 10 சோல்டு குட்ஸ் டு மணிஸ் அண்ட் கம்பெனி ஆன் கிரெடிட். இது சேல்ஸ் புக்கில் வரணும். February 14 பர்ச்சேசஸ் ஃப்ரம் முகில் ட்ரேடர்ஸ். இது பர்ச்சேசஸ் புக்கில் வரணும். எப்படி சம் போடுறதுன்றதை இப்போ பார்க்கலாம். In the books of Niranjan, first one is a purchases book, date, particular, inward invoice number, LF, amount. This is first 2017 February 1 purchases goods from Mughil கொடுத்திருக்காங்க. முகில் ட்ரேடர்ஸ்ன்னு போட்டு அவுட்டர் காலத்தில் எழுதிடலாம். 12,480. ஸோ February 14 தான் அடுத்தது பர்ச்சேசஸ் புக்கில் இருக்குது. அதனால முகில் ட்ரேடர்ஸ்ன்னு போட்டு 15,200 ரெண்டு டிரான்சாக்ஷன் மட்டும்தான் பர்ச்சேசஸ் புக்கு. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் 12,480 15,200 ஆட் பண்ணால் 27,680 பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டு டேட்டார். ஸோ நெக்ஸ்ட்டு பர்ச்சேசஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறோம். இதுலேயும் டேட்டு, பர்டிகுலர்ஸ், டெபிட் நோட் நம்பர், எல்எஃப், அமௌண்ட்டு, இன்னர் காலம், அவுட்டர் காலம். இதில் ஒரு டிரான்சாக்ஷன் தான் 2017 February 9 ரிட்டர்ன் குட்ஸ் டு முகில் ட்ரேடர்ஸ் ஃபார் விச் த கேஷ் இஸ் நாட் ரிசீவ்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் இது ரிட்டர்ன் அர்த்தம். முகில் ட்ரேடர்ஸ் 1,500 டோட்டலும் 1,500 பர்ச்சேசஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டு கிரெடிட்னு போடணும். நெக்ஸ்ட் அக்கௌண்ட்டு சேல்ஸ் புக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். டேட்டு, பர்டிகுலர்ஸு, அவுட்வர்ட் இன்வாய்ஸ் நம்பர், எல்எஃப், அமௌண்ட், இன்னர் காலம், அவுட்டர் காலம். 2017 February 4 சோல்டு குட்ஸ் சோல்டு டு சச்சின் ட்ரேடர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க அன்கிரெடிட். சச்சின் ட்ரேடர்ஸ்னு எழுதி 15,000. ஸோ நெக்ஸ்ட்டு February 6 சோல்டு குட்ஸ் டு மணிஷ் ட்ரேடர்ஸ் அன்கிரெடிட்னு கொடுத்துருக்காங்க. சோல்டுன்னு வந்தாலே சேல்ஸ் புக்கில் தான் வரணும். ஸோ மணிஷ் ட்ரேடர்ஸ் 12,100. நெக்ஸ்ட் ஒன் February 10 சோல்டு குட்ஸ் டு மணிஷ் அண்ட் கோ அன்கிரெடிட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மணிஷ் அண்ட் கோ ருபீஸ் வந்து 13,300. 3 டிரான்சாக்ஷன் தான் சேல்ஸ் புக்கு. ஸோ மூணையும் ஆட் பண்ணிடணும். 15,000 12,100 13,300 மூணையும் ஆட் பண்ணால் சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட் 40,400. நெக்ஸ்ட்டு சேல்ஸ் ரிட்டர்ன் புக் ஓப்பன் பண்ணுறோம். டேட்டு, பர்டிகுலர், கிரெடிட் நோட் நம்பர், எல்எஃப், அமௌண்ட், இன்னர் காலம், அவுட்டர் காலம். 2017 February 7 தான் என்ன கொடுத்துருக்காங்க, சச்சின் ட்ரேடர்ஸ் ரிட்டர்ன் குட்ஸ் ஃபார் விச் கேஷ் இஸ் நாட் பெய்டுன்னு கொடுத்துருக்காங்க. இது சேல்ஸ் ரிட்டர்ன். சச்சின் சேல்ஸ் தான் சேல்ஸ் பண்ணும்போது ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ சச்சின் ட்ரேடர்ஸ் 1,200 ஒரு டிரான்சாக்ஷன் மட்டும்தான் இதில்.
அதனால 1200 போட்டு சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டேட்டான்னு போடணும். நெக்ஸ்ட் லெஜர் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க, எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். லெஜர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் சச்சின் அக்கௌண்ட் டெட்டார் அண்ட் கிரெடிட்டார் டேட்டு பர்டிகுலர் ஜேஎஃப் அமௌண்ட் இது எழுதிக்கணும். எப்போதும் எல்லா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும் போதும் அதை எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் சச்சின் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். சார் 2007 கிரெடிட் சைடில் 2017 பிப்ரவரி 7 பை சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் 1200. அதே டெட்டா சைடில் 2017 பிப்ரவரி 4 டூ சேல்ஸு 15,000. இப்போ 2 டிரான்சாக்ஷனாக இருக்குது. இந்த டேட்டா சைடில் 15,000 டோட்டல் போட்டணும். இப்போ பேலன்ஸ் எங்கே வரும் அப்படின்னா கிரெடிட்டா சைடில் பிப்ரவரி 28 பை பேலன்ஸ் கேரி டவுன் 13,800. இந்த 13,800 எப்படி வந்தது அப்படின்னா 15,000ல் 1,200 லெஸ் பண்ணால் பேலன்ஸ் வந்து 13,800. இந்த பேலன்ஸ் கேரி டவுன் நெக்ஸ்ட் மந்த்து என்னவாயிடும், பேலன்ஸ் ப்ராடவுன் ஆகிடும். பிப்ரவரிக்கு நெக்ஸ்ட் மந்த்து மார்ச், அதனால் டெட்டா சைடில் March 1 to பேலன்ஸ் ப்ராடவுன் 13,800. நெக்ஸ்ட் அக்கௌண்ட்டு முகில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். இதுவும் டேட்டார் அண்ட் கிரெடிட்டாரு டேட்டு பர்டிகுலர்ஸு அமௌண்ட்டு இதெல்லாம் அப்படியே எழுதிக்கணும். இப்போ இதில் வந்து பிப்ரவரி 1 2017 பிப்ரவரி 1 பை பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டு 12,480. நெக்ஸ்ட் வந்து இந்த கிரெடிட் சைட்லேயே வந்து பிப்ரவரி 14 பை பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் 15,200. 15,200 வருது. இதோட டோட்டல் வந்து 27,680 வருது. இந்த சைடுக்கு டேட்டா சைடில் வந்து டெபிட் சைடில் வந்து பிப்ரவரி 9 டூ பர்ச்சேசஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் 1,500. இதில் ஒரு டிரான்சாக்ஷன் தான் இருக்குது. இப்போ டோட்டல் இதுக்கும் 27,680. இதை லெஸ் பண்ணால் உங்களுக்கு பேலன்ஸ் கேரி டவுன் வரும். ஸோ 27,680ல் 1,500 லெஸ் பண்ணோம்னா நமக்கு பேலன்ஸு 26,800 வரும். இப்போ ரெண்டு சைடுமே 27,680 தான். இந்த பேலன்ஸ் கேரி டவுன் இருக்குல்ல பிப்ரவரி 28 டு பேலன்ஸ் கேரி டவுன் நெக்ஸ்ட் மந்த்து பேலன்ஸ் ப்ராடவுன் ஆகும். March 1 இஸ் கிரெடிட் சைடில் March 1 போட்டு பை பேலன்ஸ் ப்ராடவுன் 26,180. இந்த சம்மை இதோட முடியுது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.